ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கிட்ஸ்க்கான ஒரு ஸ்லிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ காட்டனில் ஸ்லிப் வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ இது பேசிக் ஸ்டிச்சிங் தான். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஒயிட் கலரில் ஒரு மல்மல் காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு பாப்பாவோட லென்த்து, செஸ்ட்டு, ஷோல்டர், ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ். அவங்க லென்த்து பார்த்திங்கன்னா 15. ஸோ நான் 16.5 மார்க் பண்ணிக்கிறேன். கீழே 1 இன்ச்சும் மேலே 1/2 இன்ச் பிடிக்கிறதுக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஷோல்டர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 9.5 இன்ச்சஸ். ஸோ அதை நான் அப்படியே ஆஃபாக வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 4.6 கிடைக்குது. ஸோ நான் அதை வந்துட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதையே நீங்கள் கீழே ஆர்ம் ஹோல் டெப்த்துக்கும் நீங்கள் அதே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைனும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு செஸ்ட்டை வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வேஸ்ட் ரவுண்டையும் வந்துட்டு அளவு எடுத்துகிட்டு அதே மாதிரி 4ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செஸ்ட்டுக்கும் இந்த வேஸ்ட்டுக்கும் சென்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் உள்ளுக்க ஷேப்புக்காக லைட்டாக உள்ளுக்க வந்துட்டு ஷேப் எடுத்துக்கோங்க. நான் சீம் அலவன்ஸ் 1 இன்ச் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஆர்ம் ஹோலை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ வந்து அந்த ஷோல்டரோட வித்து இருக்குது பார்த்திங்களா, எனக்கு வந்து 2.25 இன்ச் நான் வச்சுருக்கேன். எனக்கு ஸ்டிச் பண்ணது போக எனக்கு வந்து 2.25 இன்ச்சு கிடைக்கும். ஸோ நான் வந்து 2.25 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக்கோ பேக் நெக்கோ கட் பண்ணிவிட்டேன். பேக் நெக் வந்து 2 இன்ச்சும் ஃப்ரண்ட் நெக் வந்து 3 இன்ச்சும் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் வந்து ஸ்லாப்பர் இருக்குது இல்லைங்களா, 1/4 இன்ச்சு, அது வந்துட்டு நான் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பேக் நெக்கில் ஓப்பன் வைக்கிறதுக்காக நான் ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் பண்ணியிருக்கேன் இந்த பேக்கை வந்துட்டு ஓப்பனுக்காக. இப்போ ஃப்ரண்ட் நெக்கை வந்துட்டு நம்ம இப்படி டபுளாக 1/4 இன்ச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்படி மடித்து அப்படியே உள்ளுக்க ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம இப்போ நீங்கள் அந்த ஸ்லிப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும். ஸோ பேசிக் டைலரிங் தைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நெக் ஃபினிஷிங் வந்து இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பேக் நெக் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் நெக் எடுத்துட்டாச்சு. பேக் நெக்கை ஃபஸ்ட்டு ஓப்பனை வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நான் ஓப்பனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு துணி எடுத்திருக்கேன். அது 2.5 இன்ச் வித்து இருக்குது. நீளம் வந்துட்டு 5 இன்ச் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு பின்னாடி வச்சு இதை இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம மேலே இருக்க துணியும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கர்வாலாம் வைக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா அந்த துணியை அந்த நீளமாக இருக்குது பார்த்திங்களா 2.5 இன்ச்சுக்கு, அதை அப்படியே இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண இடத்துக்கு மேலேயே வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. அதுவும் அந்த ஸ்டிச்சுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும், கர்வ்டாலாம் வரக்கூடாது. இப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ரெண்டுமே ஈக்குவலாக வைங்க. ஈக்குவலாக வச்சிங்கன்னா சென்டரில் வந்துட்டு ஒரு ப்ளீட் மாதிரி கிடைக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் அந்த கார்னரில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி ஈவனாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட்டியாக இது மாதிரி கிடைக்கும். ஸோ அங்கேருந்து இப்படி ஒரு கார்னரில் ஒரு ட்ரையாங்கிளாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த ஓப்பனுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக் நெக்கை வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணோமோ அதே மாதிரி பேக் நெக்கையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நீங்கள் பேக் நெக் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன சீம் அலவன்ஸ் கொடுத்தோமோ அந்த சீம் அலவன்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு தென் ஆர்ம் ஹோலும் வந்துட்டு நம்ம அதே மாதிரி 1/4 இன்ச் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோலும் நம்ம இப்படி தான் ஃபினிஷ் பண்ணுறோம். எட்ஜிலேயே ஸ்டிச்சஸ் போடுங்க. இப்போ ஆர்ம் ஹோல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே சைடு மாதிரி அந்த பக்கமும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டோம் இல்லைங்களா, ஸோ அந்த 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே நான் இன்னொரு ஸ்டிச்சஸும் போட்டுக்கிறேன். இதே மாதிரி அந்த சைடுமே நம்ம வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ போட்டு முடிச்சுட்டு கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம்.
ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு நம்ம. இப்போ நம்ம வந்து கீழே ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சஸ் தான் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா ஸ்லிட்டு மாதிரி கூட கீழே ஓப்பன் வச்சுக்கலாம். நான் ஒரு பேட்டர்ன் வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் போட்டும், இன்னொரு பேட்டர்ன் வந்துட்டு ஸ்லிட்டு வச்சும் நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரெண்டுமே ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்லிட் இருக்குது. கீழேருந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு ஸ்லிட் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.